ஃபேன் கெப்பாசிட்டர் ஒர்க்கிங்கா இல்லான்னு ஒரு நிமிஷத்துல டெஸ்ட் பண்ண முடியுமா? ஆனா இந்த டெஸ்ட்டை தக்கா பண்ணினா ஷாக் வரும். இந்த வீடியோல சேஃபா ஷாக் சர்க்யூட் பண்ணி கெப்பாசிட்டர் டெஸ்ட் பண்ண எப்படின்னு கிளியரா பார்க்கலாம். இந்த டெஸ்ட் ஒன்லி ஹோம் சீலிங் ஃபேன் கெப்பாசிட்டருக்கு தான். ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டருக்கு இதை யூஸ் பண்ண கூடாது. ரப்பர் ஸ்லிப்பர் போட்டுட்டு ட்ரை ஹேண்ட்ல மட்டும் இந்த டெஸ்ட் பண்ணுங்க. சில்ட்ரன் ட்ரை பண்ண கூடாது. கெப்பாசிட்டர்னா என்ன? இது கரண்ட்டை கொஞ்ச நேரம் ஸ்டோர் பண்ணும். ஃபேன் ஸ்டார்ட் ஆகவும் ஃபேன் ஸ்பீட் மெயின்டைன் ஆகவும் கெப்பாசிட்டர் ரொம்ப முக்கியம். கெப்பாசிட்டர் வீக் ஆகினா ஃபேன் ஸ்லோவா சுத்தும். இப்போ டெஸ்ட் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேன் சப்ளையை ஆஃப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டரை ஃபேன்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. இப்போ ஒரு இன்சுலேட்டட் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோங்க. மெட்டல் ஹேண்டில் யூஸ் பண்ண கூடாது. இப்போ கெப்பாசிட்டரோட 2 டெர்மினல்ஸை ஸ்க்ரூ டிரைவர்ல ஷார்ட் பண்ணுங்க. ஷார்ட் பண்ணும்போது ஸ்பார்க் சவுண்ட் வந்தா கெப்பாசிட்டர்ல சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். சவுண்ட் வரலைனா கெப்பாசிட்டர் ஃபுல்லி டேமேஜ் ஆகியிருக்கலாம். ஆனா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பார்க் சவுண்ட் வந்தாலும் கெப்பாசிட்டர் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. கெப்பாசிட்டர் வேல்யூ குறைஞ்சிருந்தா ஃபேன் ஸ்லோவா சுத்தும். ஸோ இந்த ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் ஒரு குவிக் செக் மட்டும். கரெக்டா கெப்பாசிட்டர் டெஸ்ட் பண்ண பெஸ்ட் மெத்தட் மல்டிமீட்டர் யூஸ் பண்றது தான். ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டை இனிஷியல் செக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டரை ஷார்ட் சர்க்யூட் பண்ண ரொம்ப டேஞ்சரஸ். வெட் ஹேண்ட்ல பண்ணக்கூடாது. பேர் ஒயர் யூஸ் பண்ண கூடாது. மெட்டல் ஹேண்டில் டூல் யூஸ் பண்ண கூடாது. சேஃப்டி ஃபாலோ பண்ணாட்டி லைஃபுக்கு ரிஸ்க் இருக்கு. ஷார்ட்டா சொல்லணும்னா, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் குவிக் செக், மல்டிமீட்டர் டெஸ்ட் கரெக்ட் ரிசல்ட், ஆல்வேஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. எலக்ட்ரிக்கல் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.